Hi my dear 8th standard students. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் NMMS MAT question papers தான் பார்த்துட்ருக்கோம். எப்படிலாம் questions கேட்பாங்க, எப்படி நம்ம ஆன் ஸ்பாட் வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது நம்ம இந்த வீடியோவில் 31st வரைக்கும் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் அண்ட் தென் அதோட கோட் நம்பரும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் இந்த 31 and 32 இந்த ரெண்டு கொஷினும் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்றது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அதை நான் சைடில் எழுதிக்கிறேன். இதை வந்து மென்ஷன் பண்ணுற, இதை டினோட் பண்ணுற நம்பர் என்னென்னா 813. ஓகே, அதை நான் சைடில் எழுதிக்கிறேன். அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் மீ. ஓகே, யூ அண்ட் மீ, இதை வந்து டினோட் பண்ணுற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 248. ஓகே, அண்ட் ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை டினோட் பண்ணுற கோட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 835. ஓகே, இதை வச்சு தான் நம்ம இந்த 31 and 32 இந்த ரெண்டு சம்மையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஹவு என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மீன்ஸ் 8 1 3 5 ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு எந்தெந்த நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 லைனுமே அப்சர்வ் பண்ணிங்கன்னா யூன்ற வேர்ட் காமனாக எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லையா, அதே போல் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸில் 3த்துலேயுமே காமனாக இருக்கிற நம்பர் என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். 8 தான் இங்கே காமனாக இருக்குது. ஓகே, அப்போது u is equal to 8 நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறுன்ற வேர்டு இருக்குது. ஓகே, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 813 835. ஆல்ரெடி 8 வந்து யூனுக்குன்னு செட் பண்ணியாச்சு. அப்போ ஆருக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா? 3 தான் காமனாக இருக்குது இங்கே. ஓகே, அப்போது ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ இங்கே 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தென் இங்கே பேலன்ஸில் என்ன இருக்குன்னா ஹவ் இருக்குது, இங்கே நம்பர் 1 இருக்குது. அப்போது ஓகே, ஹவு மீன்ஸ் 1 தான் இங்கே நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹாப்பி என்பது அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஹாப்பி பேலன்ஸாக இருக்குது. அண்ட் தென் ரைட் சைடில் நம்பர் என்ன நம்பர் பேலன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ ஹாப்பிக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5. அப்போது ஹாப்பி மீன்ஸ் 5, ஹவ் மீன்ஸ் 1. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். கொஞ்சம் ட்ரிக்கியாக திங்க் பண்ணாலே ஆன்சர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 3 நடுவில் ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகே, அந்த ஆப்ரேஷன் வந்து ஆட் பண்ணி வந்திருக்கலாம், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி வேணாலும் அதோட ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம். இதான் மீனிங். நிறைய பேர் வந்து மல்டிப்ளிகேஷன் அனுப்பிச்சுப்பாங்க, இதுதான் மல்டிப்ளிகேஷன் சைன். இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதோ சம் ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ணி, ஏதோ சம் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் மீனிங். ஓகேவா? இங்கே 2 ஸ்டார் 3ன்னு இருக்குது. ரைட் சைடில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 6495. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலாக அப்சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 6 இருக்குது. இப்போ இந்த 2வையும் 3யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 6 வரும் இல்லையா? ஸோ 2 3s are 6. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 4. இந்த 4க்கும் இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன் பார்க்கலாம். இந்த 2 இருக்குது இல்லையா, இந்த 2வை நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 2 2s are 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பர் 3யை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 3 3s are 9ன்னு கிடைக்கும். ஓகே, அப்புறம் இந்த பேலன்ஸ் 5 பார்க்கலாம். இந்த 2வையும் இந்த 3யும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர்ன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, 2 and 3. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 3s are 12. எஸ், 12 இருக்குது. 3யை ஸ்கொயர் பண்ணலாம். 3 3s are 9. எஸ், அதே மாதிரி 9 தான் இருக்குது. 4ரை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 4 4s are 16 கிடைக்கும். எஸ், அதே மாதிரி 16 இருக்குது. அண்ட் 3யும் 4யும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 7 கிடைக்குது. எஸ், அதே மாதிரி 7 இருக்குது. இப்போ பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம 4 into 5க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4யும் 5வையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 4ரை ஸ்கொயர் பண்ணலாம். 4 4s are 16. 5வை ஸ்கொயர் பண்ணோன்னா 5 5s are 25ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த 4யும் 5யும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர்
20, 16, 25, 9. இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் 20, 16, 25, 9 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். 34th சம் பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க 8க்கும் 7க்கும் நடுவில். ஓகே, அண்ட் தென் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 11315 கிடைக்குது. அது என்ன கோடை ஃபாலோ பண்ணி இந்த ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் இதுக்கு ட்ரிக்கியாக தான் திங்க் பண்ணி ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயர் நம்பர்ஸு, க்யூப் நம்பர்ஸு இதெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் சம் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 8 × 7 பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் 56. அந்த நம்பர் இங்கே எங்கேயுமே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 8 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 64ன்னு கிடைக்கும். அண்ட் 7 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 49 கிடைக்கும். இந்த 2 நம்பருமே இங்கே இல்லை. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 64 அண்ட் 49 இது 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆட் பண்ணும்போது 9 + 4 13, கேரி 1, 6 + 1 7, 7 + 4 11. எஸ், இங்கே 113 இருக்குது. அப்போது இந்த 15 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதே நம்பரை நம்ம சப்ராக்டும் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ 64ஐயும் 49ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 14 இது 5 ஆகிடும். 14 - 9 இஸ் 5 and 5 - 4 1. எஸ், ஸோ இந்த சம்மோட பேட்டர்ன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த நம்பரை 8 ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணுறோம். அந்த ஸ்கொயர் பண்ண நம்பரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் பேட்டர்ன். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்பரும் ஃபாலோ அப் பண்ணதா அப்படின்றத நான் இப்போ செக் பண்ண போகிறோம். 7 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே 7 and 5 இருக்குது. 7 நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 49 அண்ட் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். 9 + 5 14, 1 + 4 5, 5 + 2 7. எஸ், 74 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே நம்பரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 9 - 5 4 அண்ட் 4 - 2 2. எஸ், ஸோ ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த கோடும் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்ன இருக்குன்னா 8 அண்ட் தென் இந்த டெல்டா 5. 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64 அண்ட் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். 9 8 89 அண்ட் அதே நம்பர் சப்ராக்ட் பண்ணிடலாம். 64ல் 25 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 39 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் 8939. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்குது 3989. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 35th கொஷின் பார்க்க போகிறோம். இங்கே ஆல்ஃபாபெட் சம் தான் அது. AK = F அண்ட் GK = I அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஆல்ஃபாபெட் சம் வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது பிகினிங் ஆஃப் த எக்ஸாம் நீங்கள் A to Z எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே அதோட நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் ஆஸ் வெல் அஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டுத்துலையுமே எழுதிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா A to Z இருக்குது, அதுக்கு கீழே அதோட நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் AK = F கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அதோட வேல்யூஸை நான் அதுக்கு கீழே எழுதுகிறேன். AK = F. A பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அண்ட் Kவோட பிளேஸ் வேல்யூ இஸ் 11. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு F. Fோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா, சைட்லேயே GK = Iன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் எழுதிக்கிறேன். GK = I. Gயோட வேல்யூ 7 அண்ட் Kவோட வேல்யூ 11 which is equal to Iயோட வேல்யூ 9. ஓகே, இப்போது இது என்ன கோட் பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், இல்லைனா க்யூப் பண்ணி பாருங்கள். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பராக இருக்குது. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக 36க்கு நியரஸ்ட்டாக வராது. அப்போ வேறு மாதிரி திங்க் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற 1 + 12 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 12 கிடைக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு 12 கிடைக்குது. இங்கே 6 இருக்குது. எஸ், இந்த 6 எப்படி கிடைக்குதுன்னா இந்த 12 2ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லைனா அந்த 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. அப்படி பண்ணோன்னா நமக்கு 2 சைடும் பேலன்ஸ் ஆகிடும்.
ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இருக்கிற 12 நான் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வேல்யூ 6 கிடைக்கும். இங்கேயும் 6 இருக்குது. ஓகே, இங்கேயும் அதுமாரி செக் பண்ணிக்கலாம். 7 + 11 பார்த்தீங்கன்னா 18. எஸ், இந்த 18 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இங்கே இருக்கிற ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, IQ = டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐயோட வேல்யூ எழுதுகிறேன். ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 + and then Qயோட வேல்யூ 17. ஸோ இந்த 17ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 26 கிடைக்கும். இந்த 26ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 13 கிடைக்கும். 13th பிளேஸில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குதுன்னு பாருங்கள், which is M. ஸோ நம்மளோட ஆன்சர் M. M எங்கே இருக்குன்னா 3rd ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் நம்மளோட ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சோஃபா 5 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் செட் ஆஃப் சம்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாமை சூப்பராக அட்டன் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ் டு ஆல் மை டியர் 8th standard ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.